வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் முதலாவது சிறப்பு நேர்காணல் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். சரி, ஒவ்வொரு சிறப்பு நேர்காணல் பகுதியும் ஒரு விதமான தகவல்களை கொண்டு வருவதாக, எம்மில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த கலந்துரையாடல் பகுதி உங்களுக்கு பயனளிக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கின்றார், பல வருட கால அனுபவத்தினை கொண்டிருக்கின்றார் நீர் முகாமைத்துவம், அதனோடு கழிவு நீர் முகாமைத்துவத்திலும் பல வருட கால அனுபவத்தினை கொண்டிருக்கின்ற திரு பாலசுப்ரமணியம் ரவீந்திரகுமார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அன்போடு அவரை கலையத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். அப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். ரொம்ப முக்கியமானது ஒரு தலைப்பு, நீர். மனிதனுக்கு மிக முக்கியமானது ஒரு நீர். குறிப்பாக 75% உடலில் நீர் இல்லை என்று சொன்னால் அவன் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் பல மடங்காக இருக்கின்றது, பல விதமாகவும் இருக்கின்றது. நாளடைவில் இது தொடர்பாகவும் நாங்கள் வினவ வருகின்றோம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கின்ற திரு பாலசுப்ரமணியம் ரவீந்திரகுமார் அவர்களை, முதலாவதாக எங்கள் பகுதிகளில் குடிநீர் விநியோக வடிவமைப்பு அல்லது வடிகால் அமைப்பு எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பதிலிருந்து நாங்கள் இந்த நேர்காணல் பகுதியை ஆரம்பிக்கலாம். ஆம், முதலில் நாங்கள் எமது அரசாங்கம் இன்று தூய்மையான ஸ்ரீலங்கா, தூய்மையான இலங்கை என்ற தொனிப்பொருளில் பல முக்கியமான காரியங்களை செய்து வருகின்ற இந்த வேளையில் நாமும் சில முக்கியமான பொருளை பற்றி கதைக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கிறோம். அதாவது தூய்மை என்று நாங்கள் சொல்லும் பொழுது முதலில் எமது எண்ணத்தில் தோன்றுகிறது நீர், அதாவது தண்ணீர். எந்த பொருளையும் நாங்கள் தூய்மைப்படுத்துறதுக்கு கூடுதலாக நாங்கள் பாவிக்கிறது நீர். அந்த நீர், நீங்கள் சொன்ன மாதிரி நீரின்றி இந்த நீரின்றி உலகு அமையாது என்று சொன்னது எவ்வளவோ பொருத்தமானது. ஆகவே நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த குடிநீர் வலையமைப்பு, குடிநீர் எப்படி மக்களுக்கு செய்கிறது, எப்படி வடிவமைப்பு இருக்கிறது தான் கேட்டுக்கிறீங்க. அதாவது இந்த எங்கள் நாட்டில் இடத்துக்கு இடம் வேறுபட்டு குடிநீர் வலையமைப்பு இருக்கிறது. உதாரணமாக சொல்லப்போனால் கொழும்பில், அதாவது நகர மையப்பகுதிகளில், கொழும்பு போன்ற நகர மையப்பகுதிகளில் குடிநீர் குழாய்கள் மூலமாக வீட்டு வாசல் வரை சென்றடைகிறது. அது ஆனால் சில இடங்கள், கிராமப்புறங்களில் அப்படியான நிலை இல்லை. கிராமப்புறங்களில் பல வேறு விதமான முறைகளில் குடிநீரை பெற்றுக்கொள்கிறார்கள். உதாரணமாக கிணறு, நீர்வீழ்ச்சி, நிலத்தடி நீர், டியூப்வெல், அதாவது குழாய் மூலமாக, குழாய் கிணறுகள் மூலமாக ஏற்படுத்தி நீரை பெறுகிறார்கள். நாங்கள் இப்போ எவ்வளவு முக்கியமாக பார்க்க வேண்டியது நகரமயமாக்கல் மூலமாக எமது தேவை, நீர் தேவை நகரப்புறங்களில் மிக மிக அதிகம். ஆகவே நாங்கள் இந்த வலையமைப்பு மூலம், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ் மூலமாக நாங்கள் எமது நீரை பெற்றுக்கொள்கிறோம். இந்த வலையமைப்பு மூலமாக நீரினை, குறிப்பாக நீங்கள் ஒரு விடயத்தினை பகிர்ந்திருந்தீர்கள், இந்த நகரமயமாக்கம் பின்னராக இந்த வலையமைப்பில் ஏற்படக்கூடிய தாக்கங்களாக நாங்கள் இவற்றினை சொல்லலாம். நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், குறிப்பாக மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தான் அதற்கான நீரை பெறக்கூடிய வசதிகள் இருந்தது. ஆனால் நகர்ப்புறங்களை பொறுத்த மட்டிலே தற்போது அதிகரித்து வருகின்ற இந்த நகரமயமாக்கம் தொடர்பாகவும் கூட இதில் இந்த நீர் வலையமைப்பு என்பது எவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றது? இப்போ நகரமயமாக்கல் சொல்லும் பொழுது நாங்கள் குடிசன பரம்பலும் நகரங்களை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அத்துடன் முன்பு நாங்கள் ஒரு வீடு, 2 வீடு இருந்த இடத்தில் இன்று 30-40 வீடுகள், அதாவது நிலைக்குத்தாக குடிமனைகள் வானை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நகரத்தில் குடிசன தொகை பெருகி கொண்டிருக்கிறது. அப்போ அதற்கேற்பான குடிசன பெருக்கத்துக்கு ஏற்ப நாங்கள் குடிநீரை வழங்க வேண்டும். ஆகவே நாங்கள் கூடுதலான இந்த குடிநீர் குழாய்களை அதாவது அதின் டயமீட்டர், அதின் சுற்றளவு பெரிய குழாய்களை நாங்கள் பொருத்தி குடிநீர் தாங்கிகள், நிலத்தடி நீர் தாங்கிகள் சேமித்து குடிநீரை நாங்கள் வழங்குகின்றோம். நாங்கள் குடிநீர் எவ்வளவு தேவை என்று கணிக்கும் பொழுது ஒருவருக்கு எவ்வளவு நீர் தேவை, அதாவது உதாரணமாக சொல்ல போனால் நகரப்பகுதியை பற்றி கதைப்போம். 100க்கு 100 விதமான நீர் தேவை குழாய் நீர் மூலமாக தான் பெறப்படுது. அவர்களுக்கு வேறு மார்க்கம், வேறு முறையில் நீரை பெறுறதுக்கு வசதி இல்லை. ஆகவே அவர்கள் தங்கி இருக்கிற முழுக்க இந்த குழாய் குடிநீர் வசதியில் தான். ஆகவே நாங்கள் ஒருவருக்கு எவ்வளவு குடிநீர் தேவை ஒரு நாளைக்கு என்ற முறையில் நாங்கள்
குடிசன மதிப்பீடை வைத்துக்கொண்டு நாங்கள் அதை கல்குலேட் பண்ணி அதை நாங்கள் கணித்து நீரை வழங்குகின்றோம். குறிப்பாக ஒரு வீட்டினை பொறுத்த மட்டிலே, ஒரு குடும்பத்தை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு நீர் பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக நீர் அருந்துவதற்கு மாத்திரமே பல்வேறு தேவைகளுக்கு பயன்படும். இவ்வாறான நீர் வளங்களின் போது தொழில்நுட்ப சவால்களாக எவற்றினை நாங்கள் குறிப்பிடலாம்? அதான் இப்போ நான் சொன்னபடி திடீரென்று உதாரணம் சொன்னோன்னா நகரமயமாக்கல் மூலம் பழைய குழாய்கள் மூலமாக கொடுக்கிற நீரின் அளவு குறைவாக இருக்கு. ஆகவே நாங்கள் குழாய்களை வேறு பல குழாய்களை பொறுத்துறோம். நிலத்தடியில் அதை நிர்மாணம் செய்து நீரை கொடுக்கிறோம். அப்போ பைப், அதாவது குழாய்களின் அளவை விஸ்தரிக்க வேண்டும். மற்றது நீர்த்தாங்கிகள், நாங்கள் நிலத்தடி நீர், நிலத்துக்கு மேலே நீர்த்தாங்கிகளை நீரை சேமித்து வைக்கிறதுக்கு அமைக்கிறோம். அவைகளின் கொள்ளவை நாங்கள் கூட்ட வேணும். ஆகவே இப்படியான முறையில் தான் நாங்கள். ஆனால் இந்த தொழில்நுட்ப சவாலை விட மக்களின் ஒத்துழைப்பு, அது சமூக ரீதியான சவால்கள்லாம் எங்களுக்கு இருக்கு. அதாவது இந்த நீர் என்றது ஒரு வளம், இயற்கை வளம். அதை நாங்கள் எங்களுக்கு இறைவன் கொடை என்று கூட சொல்லலாம். நாட்டை பொறுத்தளவில் தாராளமான மழை வீழ்ச்சி இருக்குது. அதை நாங்கள் வீணடிக்காமல் மக்கள் உணர்ந்து இது ஒரு பொது பொருள், அதாவது எல்லாருக்கும் சமமாக பங்கிடப்பட வேண்டிய ஒரு பொருள். மணிகவும் நாங்கள் நேரத்தினை சரிபார்ப்பதற்கான நேரம் தற்போது 9:30 ஆகின்றது. கமர்ஷியல் கிரெடிட் ரன் பொன்னான வாழ்க்கைக்காக. சரி, இயற்கையாக பெறப்படுகின்ற வளம், இயற்கையின் கொடை இந்த நீரினை சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்துகின்றோமா, பராமரிக்கின்றோமா என்பது தொடர்பாகவும் பல்வேறு வினாக்கள் இன்னும் எஞ்சி இருக்கின்றது. அந்த வகையில் அடுத்ததாக தண்ணீர் குழாய்களில் தற்போது நீங்கள் அந்த புதுப்பிக்கப்பட்ட, அதாவது சனத்தொகை அதிகரிப்பிற்கேற்ப நீர் வழங்கல் முறைகள் அதிகரிக்கின்ற பொழுது அந்த குழாய்களில் ஏற்படுகின்ற கசிவுகளுக்கு புதிதான ஏதேனும் நடவடிக்கைகள், தவிர்க்கக்கூடிய நடவடிக்கைகள் எதுவும் இருக்கின்றன? அதை உதாரணமாக நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிற இந்த குடிநீர் குழாய்கள், குடிநீர் வலையமைப்பில் இருக்கிற கசிவுன்னு சொன்னால், நாங்கள் உற்பத்தி செய்கிற 100% நீர் மக்களை சென்றடைவதில்லை. ஏதோ ஒரு விதத்தில் கிட்டத்தட்ட 40% நீர் அந்த கணிப்புக்கு இல்லாமல் மக்களை சென்றடையாமல் வீணாகிறது பல விதத்தில். ஒன்று, பிழையான முறையில் இல்லீகல் கனெக்ஷன், பிழையான முறையில் அதை நீரை பெறுகிறார்கள். இன்னொன்று, நீர்த்திட்ட, அதாவது நீர் வலையமைப்பு, இந்த விநியோக வலையமைப்பில் இருக்கிற கசிவுகள், நீர் கசிவுகள். இப்போ மற்றது, இந்த நீர் நாங்கள் மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை நாங்கள் மீட்டர் மூலமாகத்தான் கணிப்பிடுகிறோம். அவ்வளவு நீரை நாங்கள் கொடுக்குறோம். அந்த நீர் கணிப்பில் மானிகளை வைத்து கணிப்பிடும் பொழுது வர மனித வழுக்கள், இப்படியா பல முறையில் இந்த நீர் வீணாகி கொண்டு போகிறது. கிட்டத்தட்ட 40-45% நீர், உற்பத்தி செய்யப்படும் நீர் போகுது. ஆனப்படியினால் இதுக்கும் கூடுதலாக நாங்கள் தொழில்நுட்ப முறையில் அதை கட்டுப்படுத்துறதுக்கு பலவிதமான, இந்த உதாரணம் சொன்னால் இந்த இல்லீகல் கனெக்ஷன்ஸ், அதுகளை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கு கூடுதலான இன்ஸ்பெக்ஷன்ஸ், அதாவது திடீரென்று சுற்றி வளைப்புகள் செய்து அதை கட்டுப்படுத்துகிறோம். அடுத்ததாக இந்த எங்கே நீர் கசிவு ஏற்படுகிறது என்று தொழில்நுட்ப ரீதியாக நாங்கள் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சில உபகரணங்களை பாவித்து அதை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். முன்பதலை கண்டுபிடிக்கக்கூடிய வசதிகள் இருக்கவில்லை. அடுத்தது எந்த ஏரியாவில் இந்த கசிவு ஏற்படுவது, சில ஏரியாக்களை பகுதிகளை நாங்கள் தனிமைப்படுத்தி அதை கண்டுபிடிக்கிறோம். இப்படியான தொழில்நுட்ப வசதிகள்,
தொழில்நுட்ப வசதிகளை இப்போ ஏற்படுத்தி நாங்கள் இதில் கட்டுப்படுத்துறதுல முயற்சித்து கொண்டிருக்கிறோம். அதிகப்படியான நீர் வழங்கல்களின் மூலமாகவும் கூட ஒரு சில இடங்களில் இவ்வாறான குழாய்களில் நீர்க்கசிவு ஏற்படுகின்ற பொழுது தொழில்நுட்பம் நமக்கு ஏதுவாக அமைகின்றது. அதனை உடனடியாக சரிபார்த்து திருத்தி அமைத்துக் கொள்வதற்கு. அடுத்ததாக நாங்கள் இந்த நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அல்லது நீர் சுத்திகரிப்பு மையம் என்று சொல்லுங்கள், இந்த நிறுவனங்கள் எவ்வாறு தொழிற்படுகின்றது, இது தொடர்பாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நீரை நாங்கள் பல விதத்தில் பெறுகின்றோம். எல்லோருக்கும் தெரியும், இது சாதாரண விஷயம். குளங்களின் மூலம் பெறுகிறோம், ஆறுகள் மூலம் பெறுகிறோம், மற்றது நீர்வீழ்ச்சிகள் மூலம் பெறுகிறோம், நிலத்தடி நீர் மூலம் பெறுகிறோம். இப்படி பல விதத்தில் நாங்கள் நீர் விநியோகத்துக்காக பெறுகிறோம். ஒவ்வொரு நீர் மூலம், அதாவது ரோ வாட்டர், அதாவது சுத்திகரிக்கிறதுக்காக எடுக்கப்படும் நீர், குளத்தில் உள்ள நீர் ஒரு விதமான தரத்துடன் இருக்கும். ஆற்றில் எடுக்கப்படும் நீர் இன்னொரு தரத்தில் இருக்கும். அப்போ ஒவ்வொரு தரத்து அதுகளின் அந்த நீர் மூலம் ரோ வாட்டரினுடைய தரத்துக்கேற்ப நாங்கள் சுத்திகரிக்கும் முறைகளை வித்தியாசப்படுத்தி சுத்திகரிக்கிறோம். உதாரணமாக சொன்னால், சில சுத்திகரிப்புகள் எய்ரேஷன் என்று சொல்லப்படுற காற்றூட்டல் மூலமாக சுத்திகரிக்கப்படுது. சில கூடுதலான மாஸ்கள் இருக்கும் நீர் மூலங்கள் ரோ வாட்டர், சில ரசாயன பதார்த்தங்கள், உதாரணமாக சொல்ல போனால் சாதாரண சுண்ணாம்பு, அலம் என்று சொல்கிற அலுமினியம் சல்ஃபேட், இவைகளை பாவித்து நாங்கள் அதை சுத்திகரிக்கிறோம். சுத்திகரிக்கிற தன்மைகள் ஒவ்வொரு நீர் மூலத்துக்கும் வேறுபடும். நான் முதல் சொன்னபடி அவர்களின் தரத்துக்கு ஏற்ப சில நீர்கள் கூடுதலான மாசுக்கள் இருக்கும். ஆகவே நாங்கள் அதை கூடுதலான படிமுறைகளுக்கு ஏற்ப சுத்திகரித்து தான் அனுப்போம். சில இதுகள் காற்றூட்டல் மூலம், குளோரினேஷன், சில நுண்ணங்களை கொல்லுற குளோரினேஷன் மூலமாக நாங்கள் அதை சுத்திகரிக்க முடியும். அதிகப்படியாக பல பிரதேசங்களில் எடுக்கிற நீர் மூலங்களில் இந்த கிணறு என்பது இன்றியமையாத ஒரு சில வளவுகளை பொறுத்த மட்டில் அந்த வளவுக்குள் ஒரு கிணறு இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகப்பெரிய சொத்தாக போற்றப்படுகின்றது. இந்த கிணற்று நீர் தொடர்பாக நீங்கள் என்ன சொல்லலாம்? கிணற்று நீர் என்று சொல்கிறது நிலத்தடி நீர், அதாவது மழை நீர் நிலத்துக்குள் சென்று வடிகட்டி நில படுக்கைகளாக நீர் சென்று மக்காக சேமித்து வைக்கப்படுகிற நீர். அது நிலத்தடியில் செல்லும் பொழுது கூடுதலான தாதுக்களாக ஊடுருவி செல்லுகிற, உதாரணம் சொல்ல கால்சியம், மெக்னீசியம், இப்படியான பொருட்கள் இதனை ஊடுருவி செல்லும் பொழுது அந்த நீரில் இந்த தாது பொருட்கள் கரைகிறது. கரைந்தால் அந்த மெக்னீசியம், உதாரணம் மெக்னீசியம், கால்சியம் கரையும் பொழுது இந்த நீர் கடினத்தன்மை ஏற்படுது. என்ன எப்படியா இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கிணற்று நீர் ஒரு காலத்தில், உதாரணம் சொன்ன இன்றும் கிராமப்புறங்களில் இடங்கள் வசதியாக இருக்கும் இடங்களில் கிணற்று நீரைத்தான் மக்கள் கூடுதலாக பாவிக்க விரும்புகிறார்கள். ஏனென்று சொன்னால் அது இயற்கையாகவே தூய்மைப்படுத்தப்படுகிறது. சில இந்த கடினத்தன்மை வருகிறதையே ஒழிய அந்த மண்ணில் இருக்கும் தன்மையை பொறுத்து மற்றும்படி இது தூய்மையான நீர். கிணற்று நீர் உண்மையாக ஒரு வரப்பிரசாதம் தான். நிலத்து நீரினை பொறுத்த மட்டிலே ஒரு சில மனித செயற்பாடுகள் காரணமாக அது மாசடைகின்றது. அவ்வாறு இந்த நிலத்து நீரினை மாசடையாது தடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை எங்களுடைய மக்கள் பின்பற்ற வேண்டும்? இதுதான் பெரிய ஒரு பிரச்சனை, முக்கியமான கேள்வி. அதாவது நான் முதல் சொன்ன மாதிரி தொழில்நுட்ப முறைகளை விட மனித செயற்பாடுகள் தான் முக்கியம். நாங்கள் மக்கள் எல்லாரும் உணர வேணும், இது நீர் என்றது ஒரு பெரிய கொடை. அதை நாங்கள் எல்லாருக்கும் சமமான ரீதியில் பங்கிட்டு போகக்கூடிய ஒரு நீர். அதை நாங்கள் கூடுதலாக பாவிக்கிறதோ கூடுதலாக மாசுபடுத்துகிறதோ கூடாது. உதாரணம் நீங்கள் சொன்னபடி நிலத்தடி நீர், மேற்பரப்பு நீர், குளங்கள், வாவிகள், ஆறுகளில் இன்று பலவிதத்தில் நீர் மாசடைகிறது. தொழிற்சாலைகள் இந்த கழிவுகளை குளங்களுக்கும் ஆற்றுகளுக்கும் செலுத்துகிறார்கள், அதால் மாசடைகிறது. நிலத்தடி நீர் விவசாய முறைகளில் ரசாயன பயன்பாடுகள் இன்று விவசாயத்துக்காக சேதன ரசாயனங்கள் மேலதிகமாக பாவிக்கிறார்கள். அது மேலதிகமான எல்லா ரசாயன இதுகளும் நிலத்தடி நீரைத்தான் சேர்கிறது. அங்கு உதாரணமாக நீங்கள் அதிகமான விவசாய பிரதேசங்களை பார்த்தால் இன்று பல புதுவிதமான பிரச்சனைகள், அந்த நீரை அருந்துபவர்கள் பலவிதமான பிரச்சனைகளை, கிட்னி பிரச்சனைகள் வருகிறது, இப்படியான பல ஆகவே மக்கள் உணர வேணும். மக்கள், அதிகாரிகள் எல்லோரும்
எல்லாரும் உணர வேண்டும். நாங்கள் நீரை மாசுபடுத்தக்கூடாது. ஒன்றை மாசுபடுத்தி அதை நாங்கள் தூய்மைப்படுத்த செலவும் கூடுது. அதை அந்த செலவை சாதாரண மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அந்த இயற்கையாக பெறப்படுகின்ற அந்த வளத்தின் மீது எங்களுடைய மனித செயற்பாடுகள் காரணமாகத்தான் அது மாசுபடுவதற்கு மிக முக்கியமாக இருக்கின்றது. இவ்வாறான இந்த நீர்நிலைகளை சரியான முறையிலே பராமரித்துக் கொள்வதற்கு ஒரு நீர் முகாமைத்துவத்தினை எவ்வாறு நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கின்றது? அதாவது இப்போ நாங்கள் எமது நாட்டில் எல்லா விஷயத்திலையும் நாங்கள் சட்ட ரீதியான அமைப்புகள் பல அமைப்பு, உதாரணமாக சொல்ல போனால் மத்திய சுற்றாடல் அதிகார சபை இருக்கிறது, சென்ட்ரல் என்விரான்மெண்டல் அத்தாரிட்டி, நீர்வளங்கள் வடிவமைப்பு சபை இருக்கிறது, நீர்ப்பாசன இலாகா இருக்குது, இப்படி பல நீர்வள சபை இருக்கிறது. இப்படி பல அமைப்புகள் நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது எமது நீரை பாதுகாக்க, எமது நீரை முகாமைத்துவம் செய்கிறது. ஆனால் இதை நாங்கள் சரியான முறையில் இம்ப்ளிமெண்ட் அது நடைமுறைப்படுத்துறது இல்லை. உதாரணம் சொன்னால், நான் முதல் சொன்ன மாதிரி நீரை சுத்திகரிக்கிறதுக்கு முதல் நீரை தூய்மை அசுத்தப்படாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் வழிமுறைகளை பார்க்கணும், பாதுகாக்கணும். அதாவது நீர் மூலங்கள், கேட்ச்மென்ட் ஏரியா. இப்போ உதாரணமாக ஒரு குளத்துக்கு தண்ணி வாரது இன்னொரு இடத்தில் இருந்தால் அந்த பகுதிகளை நாங்கள் சுத்தமாக வச்சிருக்க வேணும். அந்த பகுதிகளை நாங்கள் பாதுகாப்பாக, எந்த பிற சக்திகளும் அந்த பகுதிகள் போய் அந்த நீரை மாசுபடுத்தவோ அந்த பகுதிகளை தங்கள் பாவனைக்காக பாவிக்கிறதுக்காக ஏற்பாடுகளை செய்கிறது சட்டமூலமான தடுப்பு முறைகள் நிறைய எமது நாட்டில் இருக்கிறது. அதே அதிகாரிகள், அரசியல்வாதிகள், மக்கள் எல்லோரும் சேர்ந்து இதை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். உதாரணமாக பிற நாடுகளில் இது முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நீரை சுத்தப்படுத்துறது முதல் நீரை மாசுபடுத்தப்படாமல் இருக்கிறதுக்குரிய வழிவகைகள், நடைமுறைகள் சட்ட ரீதியாக நிறைய இருக்கின்றன. நீரை மாசுபடாமல் பராமரிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக அனைவருமே கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம். சரி, இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த காலநிலைகளை பார்க்கின்ற பொழுது ஆரம்ப காலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது பாரிய ஒரு மாற்றம் இருக்கின்றது இந்த காலநிலை மாற்றத்தில். இந்த காலநிலை மாற்றமானது எவ்வாறு இந்த நீர்த்துறையோடு தாக்கத்தினை செலுத்துகின்றது? உண்மைதான். காலநிலை மாற்றங்களால் அல்லது நீர் மூலங்கள், அதாவது ஆறுகளில் நீர் வற்றி செல்கிறது, மழை வீழ்ச்சிகளில் மாற்றங்கள் ஏற்படுகிறது, மழை வீழ்ச்சிகள் ஏற்படும் இடங்களில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஆனபடினால் நாங்கள் இது எல்லாம் இயற்கையை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். இயற்கைக்கு ஏற்ப நாங்கள் எமது பழக்க வழக்கங்கள், சேமிப்பு பழக்கம், நீரை விரயப்படுத்தாமல், நீரை சேமித்து, நீரை மாசுபடுத்தப்படாமல் பழகிக்கொள்ள வேண்டும். அதான் முக்கியம். அதான் நான் சொன்ன தொழில்நுட்ப முறைகளை விட எமது மனித செயற்பாடுகள், அவர்கள் உணர்வுபூர்வமாக இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி நாங்கள் நீரை மாசுபடுத்தாமல் நீரை எப்படி பாதுகாக்க முடியும் என்று, நீர் வளத்தை. அதான் நாங்கள் அரசாங்கம், எந்த அரசாங்கமாக இருந்தாலும் தொடர்ந்து வந்த அரசாங்கம், இந்த அரசாங்கமாக இருந்தாலும் மக்களுக்காக இந்த நீர் வளம் என்பது எமது எதிர்கால சந்ததியினருக்கு என்ற ஒரு கொள்கையை வைத்திருக்கிறார்கள். எதிர்கால சந்ததியினருக்கு இயற்கையாக பெறப்படுகின்ற அந்த வளங்களை அவர்களுக்கும் விட்டு வைக்க வேண்டும், அதே நிலையில் விட்டு செல்ல வேண்டும் என்பதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் கிராமத்தவர்களை பொறுத்த மட்டிலே நீர்நிலைகளில் நேரடியாக பெறக்கூடியதாக இருக்கின்றது. அந்த நிலை நகர்ப்புறங்களில் மாறாக போத்தலில் அடைக்கப்பட்ட நீரினாகவும் இருக்கின்றது. நீரினுடைய தரநிலையினை எவ்வாறு நாங்கள் உறுதி செய்து கொள்வது? என்ன இதுக்கு இப்போ நீங்கள் சொன்ன விவரத்துக்கு முன்பு எமது மக்கள் எல்லாம் ஆற்றல் நீரை நேரடியாகவே அள்ளி குடித்தார்கள், கிணற்று நீரை அள்ளி குடித்தார். இன்று அந்த நீரின் தரத்தை பற்றி அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மாசுபடுத்தப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தால் போத்தில் நீர், அதாவது சுத்திகரிக்கப்பட்ட நீர், இந்த போத்தல் வரும் நீரை அவர்கள் அருந்த முற்படுகிறார்கள். அதுவும் விதவிதமான போத்தல்கள் வருகின்ற பொழுது ஆசைப்படுகின்றது. விதவிதமான வணிக பெயர்களில் நிறைய வந்து கொண்டிருக்கிறார். அதை அருந்த, ஏனென்றால் அவர்கள் சுகாதாரத்தில், பாதுகாப்பில் அவர்கள் முக்கியமான கொள்கையுடைய மக்கள். அதை இந்த எந்தெந்த பரிசோதனை செய்வோம் நீங்கள் கேட்டிருந்தீர்கள். நாங்கள் பொதுவாக எமது நாட்டில் எமது நாட்டுக்குரிய தராதரம் இருக்கிறது. SLS 614 614/2013 என்ற
எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதன் மூட அல்லது உலக சுகாதார ஸ்தாபனம் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் குறிய தராதரத்தின்படி சில பல முக்கியமான பரிசோதனை செய்கிறோம். உதாரணம் சொன்னால் நுண்ணங்கி பரிசோதனை முக்கியமானது. நுண்ணங்கியுடைய நீரை வருகிறதால் நோய் கிருமிகள் நமக்கு தொற்றுகிறோம். ஆகவே நுண்ணங்கிகள் பரிசோதனை செய்கிறோம். அடுத்ததாக பொதுவான இது ஒரு நீர் சுத்தமான நீருக்கு சுவை இருக்கக்கூடாது, மனம் இருக்கக்கூடாது. அது எமது உடல் மூக்கு சொல்லுது இந்த மனம் கூடாது, அப்போ எங்களை தடுத்து விடுகிறது. நாங்கள் அந்த மூக்கால் பரிசோதனை செய்கிறோம். அடுத்தது நாக்கு, இன்னொன்று கண். ஆனால் கண் என்பது அதாவது நிறத்துக்கும் ஒரு பரிசோதனை இருக்கு. கேஷியன் என்ற ஒரு அலகு மூலம் 15 என்ற நிர்மாண அந்த தராதரத்துக்கு நாங்கள் செய்வோம். அடுத்தது கடினத்தன்மை, நீருக்குரிய கடினத்தன்மை. முதலும் சொல்லியிருக்கு, இந்த கடினத்தன்மை ஏற்படுறது நிலத்தடி நீரில் தான் கூடுதலாக. ஏனென்று சொன்னால் நிலத்துக்கூட போகும் பொழுது சில தாதுப்புகள் அது கரைந்து கடினத்தன்மை ஏற்படுகிறது. அது இடத்துக்கு இடம் கடினத்தன்மை வித்தியாசப்படும். அடுத்த பரிசோதனை இந்த எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி, அதாவது மின்சாரத்தை கடத்தும் திறன். மின்சாரத்தை கடத்தும் திறன் சொல்லி அங்கே உள்ள தாதுப்பொருள்களை தான் அது சம்பந்தப்படுத்துகிறது. அப்படியான முக்கியமான பரிசோதனை செய்து நாங்கள் தராதரத்தை அறிந்து கொள்ளலாம். ஆகவே போத்தல்கள் விதவிதமாக இருக்கின்றது, வடிவங்கள் பல்வேறாக இருக்கின்றது, கவர்ச்சிகரமாக இருக்கின்றது என்பதையும் தாண்டி அதில் பொறிக்கப்பட்டுள்ள சின்னங்களை, தர நிர்ணயங்களை சரிபார்த்து விட்டு அவற்றினை பெற்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்தக்கூடியதாக. அடுத்ததாக இந்த நீர் பயன்பாட்டு முறையிலே மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு விடயம் கழிவு நீர் முகாமைத்துவம் என்பது. ஒவ்வொரு வீடுகளை பொறுத்த மட்டிலும் சில விடயங்களை சரியாக உன்னிப்பாவதற்கின்ற பொழுது அவருடைய நீர்ப்பாவனை அதிகமாக இருக்கின்றது. கழிவு நீரினை சரியான முறையிலே முகாமைத்துவம் செய்வதில் சில குறைபாடுகள் இருக்கின்றது. சரியான முறையில் இந்த கழிவு நீரினை எவ்வாறு முகாமைத்துவம் செய்து கொள்வது? நாங்கள் இப்போ வீடுகளை பொறுத்தளவில் மக்கள் பொதுவாக கழிவு நீரை, உதாரணமாக நகரப்புறங்களில் கழிவு நீரை அகற்றும் முறை மிகவும் கடினம். அதுக்காக எமது ஸ்தாபனங்கள், எமது அமைச்சுகள் எல்லாம் இந்த நகரப்புறங்களில் கழிவுநீர் அகற்ற குழாயின் மூலமாக கழிவுநீரை அகற்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஆனபடினால் அந்த கழிவுநீர் அந்த குழாய் மூலமாக குறிப்பிட்ட தூய்மைப்படுத்தும் கழிவுநீர் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸ் அந்த இடங்களுக்கு சென்று கழிவுநீர் தூய்மைப்படுத்தி சரியான முறையில், அதாவது எமது மத்திய ஸ்ட்ராடல் அதிகார சபைக்குரிய நிர்ணயத்தின்படி அதை நாங்கள் ஒரு ஆற்று நீருக்கோ கடல் நீருக்கோ அனுப்புகிறோம். ஆனால் இந்த கழிவுநீர் முகாமைத்துவத்தில் தொழிற்சாலைகள், நகரமயமாக்கல் நகரப்புறங்களில் தொழிற்சாலைகள் தான் நீர்மூலங்களை மாசுபடுத்துவதில் மிக முக்கிய பங்கு எடுக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏனென்று சொன்னால் தொழிற்சாலையில் பலவிதமான கழிவுகள் வெளிவருகின்றன. அந்த கழிவுகளை அவர்கள் பொதுவாக இரகசியமாகவே அனுப்பிவிடுவார்கள் நீர்மூலங்களுக்கு. ஆனபடியினால் அதில் கூடுதலாக ஹெவி மெட்டல்ஸ், அதாவது இந்த நோய்களை உருவாக்கக்கூடிய, உதாரணமாக சொன்னால் இந்த கேன்சரை உருவாக்கக்கூடிய ஹெவி மெட்டல்ஸ், பாரதூரமான நோய்களை உருவாக்கக்கூடிய ஹெவி மெட்டல்ஸ், இந்த சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ், தொழிற்சாலைகள், இப்படியான இதுகள் நேரடியாக அவர்கள் ட்ரீட்மெண்ட் எதுவும் செய்யாமல், ட்ரீட்மெண்ட் செய்யும் பொழுது அதை தூய்மைப்படுத்தும் போது அவர்கள் உற்பத்தி செலவு கூடுகிறது. ஆனபடியினால் அவர்கள் அதான் சொல்ல மக்களின் பொறுப்புணர்வு முக்கியம். அது யாராக இருந்தாலும், அரசியல்வாதியாக இருக்கலாம், அரசாங்கங்களாக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், தொழிற்சாலை உயர் அதிகாரிகள், தொழிற்சாலை ஓனர்ஸ், அதாவது தொழிற்சாலை நடத்தும் முக்கியஸ்தர்கள், அவர்கள் உணர வேணும், நாங்கள் இந்த நீரை பொதுவான சொத்து, அதை நாங்கள் அசுத்தப்படுத்துகிறோம், அதுதான் நாளைக்கு எங்களுக்கு திரும்ப வரப்போகிறது என்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்படும். நீரினை நாங்கள் எவ்வாறு சரியான முறையிலே முகாமைத்துவம் செய்து பயன்படுத்தி கொள்கின்றோம் என்பதனை இந்த நேர்காணல் பகுதியினூடாக நீங்கள் தெளிவடைந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். அந்த வகையில் இந்த அளவோடு முதலாவது பகுதியை நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருந்தார் நீர் முகாமைத்துவம் மற்றும் கழிவு நீர் முகாமைத்துவத்தில் பல வருடகால அனுபவத்தினை கொண்டிருக்கின்ற ஒரு பொறியியலாளர் திரு பாலசுப்ரமணியம் ரவீந்திரகுமார் அவர்களுக்கு எங்களுடைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் சார்பாகவும் அலைவரிசை சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். வணக்கம்.
சரி ரசிகர்களே, வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது சிறப்பு நேர்காணல் பகுதி உங்களுக்காக வரவிருக்கிறது. சிறியதொரு வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்வோம். அதற்கிடையில் அழகான ஒரு பாடலும் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்றது. பாடலோடு இணைந்து கொள்ளலாம்.